பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இது சில இங்கிலீஷ் வார்த்தைகளை படிக்கும்போது தாட்ஸ், யுவர் தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்கள், உன் நினைவுகள், உனக்கு தோன்றுகிறவைகள். அதுக்கு மாத்திரம் இல்லை, பிளான் அப்படி எழுதப்படும், திட்டங்கள் எழுதப்பட்டு. நம்முடைய திட்டம் நிறைய திட்டம் பண்ணுவோம், யோசிப்போம், இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும். நம்முடைய யோசனை எப்படி நம்ம யோசிப்போம், நமக்கு விருப்பமானதை இன்னொரு செய்யணும், நம்ம பிடிச்சமானதை இன்னொருத்தர் செஞ்சால் எப்படி இருக்கும், நம்ம யோசனையை அவங்களுக்கு ஒரு திணிக்க ஆரம்பிப்போம். அது நல்ல யோசனையா கெட்ட யோசனையா, அது சக்சஸ் ஆகுமா தோத்து போகுமா இல்லை ஜெயிக்குமா, அது நம்ம நல்ல பேர் வாங்கி தருமா நம்ம கெட்ட பேர் வாங்கி தருமா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம யோசனை செய்யணும், நம்ம யோசனை நிறைவேறணும், நம்ம யோசனைப்படி மற்றவங்களும் மாறணும் அப்படி நினைக்கிறதுனால தான் அந்த எண்ணத்தை கொண்டு போய் கடவுள் மேல திணிக்கிறோம். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம், கடவுளே இது என் வாழ்க்கை நடக்கணும், ஏசப்பா இது நடக்கணும் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு தான் ஆண்டுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன விளக்குறாரு? உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்ல, உன் வழிகள் என் வழிகள். 9 சொல்றது, வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அந்த மாதிரி உன் நினைவு எனக்கு செட் ஆகாது. நீ சாதாரண மனுஷன், நீ மண்ணு, நான் உன்னையே படைத்த இறைவன். என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தைகளோ அதுக்கு அறிவுக்கு புலப்படாத, புத்திக்கு எட்டாத, நம்முடைய கற்பனைகளை தோண்டாத அளவுக்கு என்னுடைய நினைவுகள் இருக்குன்னு சொல்லுகிறார். அருமையானவர்கள், நம்ம வாழ்வில ஒரு நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் அப்படி மாறணும். ஏசாயா 53 அதிகாரம் 10 சொல்லு, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும். அப்போ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னவர். அப்போ ஆண்டவர் அவருடைய நினைவுகள், ஒரு தாட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ ஒரு நுனி ஒரு மாதிரி படைப்பார். துன்மார்க்கனை படைச்சிருக்கிறார், நல்லவனை படைச்சிருக்கிறார், துரோகிகளை படைச்சிருக்கிறார், கொரபேஷனை படைத்திருக்கிறார், உத்தவர்களை படைத்திருக்கிறார். அவர் எல்லா மனுஷன் பூமியிலே சரிசமமாக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட காலம், அது சரியாய் தேவ சித்தத்துக்கோ தேவ திட்டத்துக்கோ நம்ம வாழ்க்கை அதுல கசப்பு இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது. இதுல நம்ம என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறார், எப்படி வாழணும் நினைக்கிறார் பாருங்க. நம்ம இல்லாத போகும் பொருள் மேலே நம்ம கண்களை பறக்கி விட்டு அழுகையும் புலம்பலும் கண்ணீரும் போராடி கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்காத ஒண்ணு, நமக்கு பொருந்தாத ஒண்ணு, நமக்கு அது பக்திய நன்மையை உண்டாக்காத ஒண்ணுக்காக போராடி போராடி நம்ம வாழ்க்கையில கடைசியா கடவுளுக்கே நம்ம ஆலோசனை சொல்றாலாம் மாறி போகும். தேவ மக்களை, சிம்பிள், நம்ம வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டவரே உன் நினைவுகள் எது, உன் சிந்தை எது, உன் எண்ணங்கள் எது, அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எனக்கு ஒரு தெளிவைத்தாக நம்ம கேட்கிறோம். அந்த ஆலோசனை தர கர்த்தர் அவங்ககிட்ட நம்ம கேட்கிற ஒருவர் ஞானத்திலே குறைவு இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதுல கேட்கிறவர். இந்த காலங்கள் வெற்றியான காலங்களாக ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகிற நாம் அதுல வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம எண்ணங்கள், நம்ம அறிவு, நம்ம அனுபவங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவன் நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், அதுதான் பவுல் சொல்ல, நான் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவை நோக்கி ஓடுகிறேன். என் பழைய பாஸ்ட் லைஃப்ல நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், திறமைகள், அறிவுகள், புத்திகள் எல்லாவற்றையும் மறந்து நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை அடைய நான் ஆசையாக ஓடுகிறேன். பல இடத்துல அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எனக்கு வாழ்ந்திருக்கு தெரியும், தாழ்ந்திருக்கு தெரியும், குறைபடுது தெரியும். அப்ப எண்ணங்களிலே நம்ம சிம்பிளா அப்படியே விட்டு கொடுக்கணும். எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ, எந்த மாதிரி ரூட்ல நம்ம கொண்டு போகிறாரோ, எப்படி நாம் இருக்க வேண்டும் விரும்புகிறாரோ அதுக்கு நாம் மாறும்போது வாழ்க்கை கடினமா இருக்காது, வாழ்க்கை போராட்டமா இருக்காது. அந்தந்த காலகட்டத்திற்கு தேவையான சுகத்தை பலன் தருவார். 1 கொரிந்தியர் அங்க 10:13 படிக்கும் போது ஒரு சோதனையோடு தப்பு வைக்கிற போக்கை உண்டாக்குறாராம். ஆண்டவருக்கு சோதனை நம்ம எவ்வளவு தாங்க அந்த அளவுக்கு சோதிப்பார். அது சோதிப்பார்னா நமக்கு அனுமதிப்பார். அப்ப நம்ம அதிகமாக மண்டையை போட்டு கசடி தேவை. ஐயோ எனக்கு இந்த பாடு, எனக்கு இது கஷ்டம். யோபு பாருங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம், அவர் லைட்டா எடுத்துக்கிறாங்க. சிம்பிள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கையில் நன்மை பெற்ற நாம் தீவை பாருங்க. வாழ்க்கைய அவனை போல ஒரு கடினமான பாதைக்கு யாரும் போல, ஆனா அவர் தாட்டு கடவுள் என்னை அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அந்த ஒப்பு கொடுக்கும் போது தான் 9 மாசத்திலே அவன் கண்ணீரும் வேதனை துக்கங்களும் மாறி போனது. நம்ம ஒரு புதிய ஆண்டுக்கோ ஒரு புதிய விஷயத்துக்கு நம்ம ஈடுபடுத்தும் போது கொஞ்சம் புரிதல் வேணும். நம்ம எண்ணங்களையும் சிந்தைகளை கொண்டு போய் கடவுளை திணிக்காம அவர் என்னை எப்படி இருக்க விரும்புகிறார், நான் எப்படியாய் மாற வேண்டும் என்று அந்த கேள்வியோடு நம்ம வாழ்க்கையை துவம் என்றால் அவரே ஞானம், அவரே புத்தி, அறிவு, அவரே அறிவு, எப்படியா வாழ வேண்டும் அழகழகாக நம்ம கற்றுக் கொடுக்கிறவா இருக்கிறார். அங்க சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல.
இல்லென்றால் உன்னுடைய யோசனை என் யோசனை கிடையாது. நீ போடுகிற திட்டம் என்னுடைய நான் இறைவன், நான் கடவுள், எல்லாவற்றையும் படைத்த சர்வவன் யெகோவா தேவனா இருக்கிறபடினாலே நான் சர்வத்தை உடையவனா இருக்கிறேன். அப்ப நம்ம கொஞ்சம் மாசு யெகோவா இரே கொஞ்சம் அவர் பேரோடு சேர்த்து யெகோவா இரே, நீ எல்லாம் பார்த்துக்கிறீங்கப்பா. ஆபிரகாம் சொன்னது போல நீ எல்லாம் என் வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க. என் நினைவு, என் எண்ணம், என் புத்திலாம் ஒன்றும் இல்லை. அதை நான் ஜீரோவை மாத்திடுறேன். நான் யோசித்து எதுவுமே வெற்றி பெறலை. இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்துக்கு பிரயோஜனம் கீழே உதடின் பேச்சையோ வருவை மாத்திரம் நான் பேசியே காலத்தை ஓட்டிட்டேன். இன்னைக்கு நான் பேச போறதில்ல, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிய போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க, என் வாழ்க்கையில என்ன அனுமதிக்க போறீங்க, அதுக்காக நான் என்ன மாத்திக்கொள்ள போகிறேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. நம்ம வாழ்விலே அவர் யோசனை பலிக்கும், அவர் திட்டங்கள் பலிக்கும். எதற்காக இந்த பூமி நம்ம படைத்தாரோ, உருவாக்கினாரோ அந்த நோக்கம் அழகாக நிறைவேறும். ஏசாயா 55:8 இறைவன் நம்மை ஆசிரித்து கனப்படுத்துவாராங்க. God bless you. ஆமென்.